Hi friends, welcome to Mutton Donne Kitchen. பிரியாணி ஒரே மாதிரி செஞ்சு உங்களுக்கு போர் அடிக்குதா? அப்போ கண்டிப்பாக இந்த கர்நாடகா ஸ்பெஷல் தொன்ன பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி இதை மட்டன் வச்சு தாங்க பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை நல்லா கழுகி சுத்தப்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இந்த பிரியாணி செய்யறதுக்கு நம்ம மட்டனை முதல்ல ஊற வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கூடவே உப்பு, கடைசியாக 2 ஸ்பூன் தயிர், கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறிட்டே இருக்கட்டும். இந்த பிரியாணி இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு ஒரு பேஸ்ட்டு தாங்க ரொம்ப முக்கியம். அது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி இந்த பிரியாணியை நான் குக்கரில் தாங்க பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கர் சூடானதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். இது கூட ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா பச்சை மிளகாய் இதோட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா புதினாவும் கொத்தமல்லியும் சமமான அளவில் எடுத்து அதோட நிறம் மாறாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் வெந்தயக்கீரையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. வெந்தயக்கீரை ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயக்கீரை இன்னும் டேஸ்ட்டு கொடுக்குங்க. வெந்தயக்கீரை நிறைய ஆட் பண்ணாதீங்க, உங்களுக்கு கசப்பாக இருக்கும். இப்போது பேஸ்ட்டுக்கு தேவையானதை வதக்கிட்டோம். இது சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதே குக்கரில் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான எண்ணெயும் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் சூடானதுக்கப்புறம் தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த பிரியாணிக்கு தக்காளி மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நாம் கொஞ்சம் புளிப்பு தன்மையோடு சாப்பிட்ருப்போம் இல்லையா? ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி ஒரே ஒரு தக்காளி மட்டும் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் சூப்பராக இருக்குங்க. இப்போது தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க மட்டனையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மட்டனுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு கொதி வரட்டுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ பிரியாணிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இது கூட பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி மட்டனை வேக வச்சிடலாம். மட்டன் வெந்துகிட்டே இருக்குங்க. இதுக்கிடையில் Mutton Donne கிச்சன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் அழுத்திடுங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போது இதை அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டுங்க. 5 நிமிஷம் கழித்து ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். இது நம்ம தம் போகிற ஸ்டைலையோ இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஆஹா, சூப்பராக மட்டன் அரிசியும் வெந்துருச்சுங்க. கவி அவ்வளோ அருமையாக இருக்குது. பீஸ் எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, அருமையான சூப்பரான தொன்ன பிரியாணி ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, டாடா, பாய்.